ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள் என்றும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்றும் பரிசுத்த வேதம் போதிக்கிறது. ஆபிரகாம் தனது 100வது வயதில் கர்த்தர் தனக்கு தந்த மகனை கர்த்தருக்கென்று பலியிட சொன்னபோது விசுவாசத்துடன் எதிர்பேச்சொன்றும் பேசாமல் பலியிட சென்றபோது கர்த்தர் ஆபிரகாமை தனக்கு பயந்தவன் என்று அறிகிறேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமை திடப்படுத்தி தமது வாக்கின்படி ஆபிரகாமை திரளான ஜனமாக மாற்றி ஆசீர்வதித்தார். யோசேப்பும் ஆண்டவருக்கு பயந்து பாவத்துக்கு உடன்படாது ஓடினதை கண்ட தேவன் அவர் கண்ட தரிசனத்தை யோசேப்பின் வாழ்வில் நிறைவேற்றி பார்வோனின் அரண்மனையில் அவனை உயர்த்தினார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சான்று கூறும் அளவிற்கு வாழ்வது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என வசனம் கூறுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவரை போல வாழும்போது அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் தருகிறார். கர்த்தருக்கு பயந்து ஞானத்தையும் திட நம்பிக்கையும் அடைக்கலத்தையும் யாவற்றையும் பெற்றுக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிறீர் என்ற பயம் எங்களில் வரும்படி எங்கள் இருதயத்தை மாற்றியர்களை ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள ஆண்டவர் மனம் மாறாதவராய் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் தீங்கு எங்களை சேதப்படுத்தாதபடி அற்புதமாய் அதிசயமாய் காத்துக் கொள்வதற்காய் நன்றி சொல்லுகிறோம். உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கவும், அவர்களின் கண்களுக்கு கலிக்கம் போடவும், மனதை குருடாக்குகிற பாவ சாப கரைகளிலிருந்து விடுவிக்கப்படவும், பரிசுத்தமான ஜீவிதம் செய்யவும் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் அவர்களை பிரகாசிக்க செய்திட ஜெபிக்கிறோம். அப்பா, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களை அந்த காலத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவீனத்திலும் இருந்து அவர்களை விடுவித்து மன்னித்து சகலவித அறியாமையின் இருதய கடினத்தையும் நீக்கி குடும்பங்களில் சமாதானம் பெருகிடவும் ரட்சிப்பில் நிலைத்திருக்கவும் வழிநடத்திட வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்கள் ஆலோசனையும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் தந்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் உடல் பலவீனத்தோடும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சிகிச்சைகள் கிடைக்கவும், ஆரோக்கியம் சுகம் உண்டாகவும், மருத்துவர்கள் செவிலியர்கள் இரக்கத்தோடு கருணை உள்ளத்தோடு பராமரிக்கவும், தேவ பாதுகாப்பு யாவருக்கும் தந்தளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் அனாவசிய செலவினங்களை தவிர்க்கவும், கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கு ஏற்ற வழி கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும், மனம் திரும்பவும், குடும்பங்களில் சமாதானம் அன்பு பெருகவும், வறுமை வேதனைகள் சண்டைகள் தீரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் ஞானம் அறிவு தந்து கல்வியில் சிறந்து விளங்களை செய்யவும், வாலிப பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை தந்தளவும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும், பேர்காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவத்தை தந்தள்ளி தாயும் சேயும் சுகபத்திரமாய் காக்கப்படவும், நெடுங்காலமாய் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்போரின் வாழ்வில் கண்ணீரை மாற்றி அற்புதம் செய்தளவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியத்திற்காக போகும் வரும் இடங்களெல்லாம் தேவ கரம் அவர்களை வழிநடத்தவும், ஆத்மாதாய பணியில் தேவ கிரியை நடப்பிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பாவ வழியிலிருந்து மனம் திரும்பவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போர் தேவரீர் உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.